படையப்பாவோட அனுபவங்கள்லேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த புத்து உடைக்கிற சீனில் ஆரம்பித்து தலைவர் அடிப்பாருன்னு நினச்சா கன்னத்தில் தட்டி கொடுத்துன்னு போவார். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உட்காந்து அந்த வீடியோவில் ஒன்றாவது பெக்யூலரான ஒரு பர்சன். அவர் இப்போ கூட ஃபோனில் சொன்னார்ல, கேவலமாக ஒரு லுக் விட்டீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம், அதை சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். அப்படி என்னென்ன லுக் விட்டீங்க? அதாவது ஆக்சுவலாக ரஜினி சார்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், மிகப்பெரிய ஒரு ஏதாவது எந்த மாற்றம் இல்லை. இருந்தாலும் நான் திடீர்னு நம்ம ஒரு ஒல்லியாகவே ஷர்ட்டில் ஷூட்லாம் போட்டு பார்த்து பழகிட்டே இருக்கமா, எப்பவுமே அவர் ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு வந்து கேஸ் என்னுடைய அறிமுகப்படுத்த டைரக்டர் கேஸ் வைக்குமாறு சவுதி சார் தான். அவர் வந்து டக்குன்னு கேட்குறாரு, டைரக்டர் வந்து சொன்னார் என்கிட்ட, அவர் வந்து ரஜினி சார் வந்து பேர் பாடியோட ஃபைட் பண்ண சொன்னார். அண்ணா என்ன பேர் பாடி அப்படி கேவலம் அந்த லுக்கு அர்த்தம். நான் பார்த்துக்கிறேன், நீ கம்மில் போங்க. என்னடா இங்கே கூப்பிடாரு போ அப்படின்னாரு. நாங்கள் போனோடனே ஒரு நல்ல டாபிக் படத்தை எனக்கு எந்த ஷூட்டிங் போயிட்டு எங்கே வந்து ஏது வந்தீங்க. அதுக்கு முன்னாடி தான் நான் சிரஞ்சீவி சார் ஷூட் இந்த 5 படம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். வந்துட்டு அப்படி உட்காந்துருக்கும்போது நான் இல்லை பேர் படி ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் மேலே எங்களுடைய ஸ்டடி அப்படி பார்த்துட்டு கேவலமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டீங்களா? ஆமாம், அந்த அப்படியா அப்படின்னது என்னென்னா, நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது இந்த உலகமே போட்டுக்கின்ற ஒரு நடிகர் சின்ன கொடுக்கும் நானா என்னையா நீ பேசுறது கேட்டுருவேன். இல்லை வேறு எந்த ஹீரோ கேட்டுருவாங்க. பட் அப்படியே சைலண்டாக அப்படியே இருந்து அப்படியே பார்த்துட்டு மேலேங்களை பார்த்துட்டு வேறு டாபிக் போயிட்டார். வேறு டாபிக் போயிட்டு அப்படியே வேறு எங்கே இந்த சீன் இப்படி இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது அப்படியா. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நல்லா இருக்கு சொன்னீங்களா? அவன் நல்லா இருக்குண்ணே. டக்குன்னு சட்டை கட்டிட்டு அப்படி பண்ணார். நான் ஷாக் ஆகிட்டேன். உடனே இமீடியட்டாக சார் எடுத்து சார் இப்படி சார் அந்த உடம்பு அப்படின்னார். அதெல்லாம் பம்ப் வந்துருக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி ஒரு சீட்டை பற்றி ஸ்டைலாக போனார் பார்க்கலாம். ஸோ அதுதான் அவருடைய மனசு. ஏன்னா அவ்வளோ பெரிய அவர் பீக் மார்க்கெட்டில் ஒரு கேரக்டரை போய் நான் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது எவ்வளவு அதான் சொன்னார். கேவலமான ஒரு பார்வை பார்த்தீங்களே அப்படி.